மோனிகா அவங்கள சைட் அடிச்சது உண்டா? எஸ். எப்போ, எந்த தருணத்தில், எந்த சீனில்? காதல்ன்ற ஒரு விஷயம் மேலே நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். அதை நான் யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்குற ஆள் நமக்கு இன்னும் சரியாக செட் ஆகலை. அது சவால்லாம் விட்டுருக்காங்க. இவ்வளோ வருஷமாக இருக்குது. எனக்கு சவால் விட்டு என்ன ஒரு 14 இயர்ஸ் கிட்ட இருக்கும் ஒருத்தர் ஒரு படம் பண்ணும்போது. நீங்களாம் சினி ஃபீல்ட்லேருந்து பண்ணாமல் விட்டுருவாங்களா ஒன்று அப்படின்னு. இப்போ ஒருத்தரோட ப்ரொடியூசர் இருக்கார், அவர் கூட நீ வந்து போய் குடிச்சா தான் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னா நான் செய்யவே மாட்டேன். அந்த வாய்ப்பு எனக்கு வேணாம் சார். ஒருத்தன் குடிக்கிறதுனால நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஆசைப்படுறேன்னா உனக்கு அது வந்து எனக்கு பிடிக்காது. அப்போ நீ என் டேலண்ட்டுக்கு நீ இது பண்ணல. இப்போ கடைசி விவசாயெல்லாம் பார்க்கும்போது நான் என்னென்னா ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. நான் ஒரு ப்ராப்ளம் ஒரு இடத்துல நடந்ததுன்னு நான் சொல்கிறேன், அதை நான் படமாக நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் நான் கொடுக்கலன்னா அந்த படத்தை நான் எடுக்கவே கூடாது. ஜாலியா எஸ்ஆர் நோ அப்படின்ற ஒரு செக்மெண்ட். ஓகே, எஸ் இருக்கு, நோ இருக்கு. நீங்க ரொம்பவும் ஃப்ராங்காவே பேசுனீங்க எவ்வளவு நேரம். சரி, நான் கேட்க போற கேள்விகளுக்கும் எஸ் இல்ல நோ அப்படின்னு உங்களுடைய பதிலை நீங்க எடுத்துக்கலாம். நில்ன்ற மாதிரி தான் சொல்லிடலாமா? இது ரெண்டும் இல்லை, எஸ் இல்லை நோ, அது ரெண்டு தான். அந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக. சரி, ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி சில்லியான கேள்விகளும் இருக்கும். அப்படியே சொல்லிட்டேன், ஏன்னா இப்போலாம் கேள்வி கேட்குறீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகே, டன். மோனிகா அவங்கள சைட் அடிச்சது உண்டா? எஸ். எப்போ, எந்த தருணத்தில், எந்த சீனில்? அது எப்படி என்ன அது எப்படி சொல்கிறேன்னா பார்ப்போம், ஆனால் அவங்க பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டோம். ஓகே, ஆமாம்மா இருக்கும். நல்ல கேள்வி தான், யாரும் கேட்டதில்ல சொல்கிறேன். ஆனால் பார்ப்போம். அவன் என்னென்னா அந்த எனக்கு ஆக்சுவலாக பாவாடை தாவணி ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது இப்போ யாரும் கட்டுறதில்ல. அவங்க பார்ப்பேன். அவங்க எப்படின்னா உட்காந்து இந்த மல்லிப்பெல்லாம் வச்சுட்டு பாடுதானே போட்டு அப்படியே ரொம்ப ஹம்பிளாக உட்காந்துருப்பாங்க. பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவன் பார்க்கும்போது அப்படி பார்த்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு தங்கர் பச்சான் சார். ஐயோ இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சது உண்டா? நோ. நோ, ஒரு இடத்துல கூட சும்மா விளையாட்டு, ஒரு இடத்துல கூட இல்லை. அதை எப்படின்னா மாட்டிக்கினா இவர் என்ன சும்மா தொண்ணு ஒரே டென்ஷன் பண்ணுகிறாரு அப்படின்னு இருக்குமே தவிர எனக்கு வந்து அவரை மாதிரி ஒரு பர்சனை பார்த்தது எனக்கு ஒரு சும்மா சொல்லணும்னு சொல்ல, அவரோட பர்சனை சொன்ன ஓப்பனாக நான் வந்து எப்படி சொல்கிறது இருக்கிறத ஓப்பனாக பேசணும்னு ஆசைப்படுவோம். அதனால் வந்து எனக்கு வந்து அவர் கூட நமக்கு ஒரு ட்ராவல் பண்ணதே எனக்கு ஒரு ஹாப்பியாக நினைக்கிறேன். ஓகே. ஸோ அழகி படத்துக்கு பிறகு உங்களுக்கு நிறைய லவ் ப்ரப்போசல் வந்துச்சாமே? எஸ். எஸ். எத்தனை கவுண்டிங் இருக்காது? கவுண்டிங் இல்லை சார், நிறையா இருக்குது. அவ்வளோ நாள் வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது. ஓ, இதனால் வரைக்கும் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அழகி இந்த படத்துக்கு பிறகு நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணது உண்டா? நோ சார், நோ. நான் என் ஸ்டாண்ட்ஸில் நான் கரெக்டாக தெளிவாக தான் இருக்கேன். ஆமாம்மா, எனக்கு வந்து எனக்கு வந்து பிடிச்சதை நான் செஞ்சுருக்கேன். எனக்கு பிடிக்காதது எனக்கு கம்பல் பண்ணி எனக்கு பண்ணால் அது வராது. என்னை பொறுத்த வரைக்கும் எது விஷயம் பண்ணாலும் அது எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். சரிங்களா? எனக்கு பிடிச்சதை செய்கிறேன். அது சரியாக செய்யணும், கரெக்டாக செய்யணும். அது யாருக்கும் டிஸ்டர்பாக இல்லாத மாதிரி செய்யணும்னு யோசிப்பேன், அவ்வளோதான். ஓகே. ஸோ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க டீ டோட்டல் எந்த ஹேபிட்டும் கிடையாது அப்படின்ட்டு. சும்மா என்னைக்காச்சும் ஒரு நாள் லைஃப்பில் ஒரே ஒரு நாளாச்சும் ஒரு தம்மு, ஒரு ஸ்மோக்கு, ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஆசை உண்டா? இல்லை சார், எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. என்னன்னு தெரியல, கம்ப்ளீட்டாக பிடிக்காது. அது சவால்லாம் விட்டுருக்காங்க. இவ்வளோ வருஷமாக இருக்குது. எனக்கு சவால் விட்டு என்ன ஒரு 14 இயர்ஸ் கிட்ட இருக்கும் ஒருத்தர் ஒரு படம் பண்ணும்போது. நீங்களாம் சினி ஃபீல்ட்லேருந்து பண்ணாமல் விட்டுருவாங்களா ஒன்று அப்படின்னு. இப்போ ஒருத்தரோட ப்ரொடியூசர் இருக்கார், அவர் கூட நீ வந்து போய் குடிச்சா தான் உனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னா நான் செய்யவே மாட்டேன். அந்த வாய்ப்பு எனக்கு வேணாம் சார்ன்றேன். இப்போ ஒருத்தன் குடிக்கிறதுனால நீ வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஆசைப்படுறேன்னா உனக்கு அது வந்து எனக்கு பிடிக்காது. அப்போ நீ என் டேலண்ட்டுக்கு நீ இது பண்ணல. அதனால் அந்த ஆசை எனக்கு வந்ததும் இல்லை, வரப்போகிறதும் கிடையாது. ஐ லைக் திஸ் கமெண்ட். ஓகே. லவ் ஃபெயிலியர் ஆகி அழுது உண்டா? இல்லை சார், நான் லவ்வே இல்லையா? வாழ்க்கை லவ்வே இல்லை, சைட் அடிப்போம் சார், அவ்வளோதான் சார். ஒன் சைட் லவ். ஒன் சைட் லவ் கூட நமக்கு அதாவது அதான் சொன்ன உருகுனது கிடையாது, ஏங்குனது கிடையாது, ஒரு காதல் கடிதம் இந்த மாதிரி சொல்கிறது எடுத்ததே கிடையாது. அதேன்னா இப்போ லவ் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப லவ் மேலே ஆசை இருக்குது. அது யார்கிட்ட போய் கொடுக்கணுன்றது ஒன்று இருக்குல்ல, நான் பயப்படுவேன். அது நம்மள மாதிரி இப்போ நான் வந்து அது மேலே ஆசையாக இருக்கேன். இப்போ காதல்ன்ற ஒரு விஷயம் மேலே நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன். அதை நான் யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்கணுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்குற ஆள் நமக்கு இன்னும் சரியாக செட் ஆகலை. அதனால ஃபஸ்ட்டு வெயிட்டிங். ஆமாம், வெயிட்டிங். இன்னும் சிங்கிள் தான். ஆமாம், சிங்கிள். நீங்கள் தான் உண்மையாக 90s கிட்ஸ்ன்னு விரும்பிக்கிறீங்க இப்போ தான். ஓகே.
ரியல் லைஃப்பில் யார் கூடயாச்சும் அடிதடி சண்டை போட்டது உண்டா? ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. போட்டிருக்கேன் சார். ஓ, பெரிய சண்டை போட்டிருக்கேன். அது எப்படி சொல்கிறது, அதில் ஒரு நல்ல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. அது சொல்கிறேன். சொல்லியிருக்கேன் நான் தெரில, இது மீறி அது முன்னாடி சொல்லியிருக்கேன். நான் எனக்கு நீங்கள் சொன்னோடனே எனக்கு அவன் ஞாபகத்தில் வரான் ஃப்ரெண்டு. அது எப்படி, நான் ஸ்கூலில் படிச்சிருக்கும் போது அப்போ 8த்தோ 9த்தோ படிக்கிறேன். அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான், என் தம்பி அடிக்கிறான். என் தம்பின்னு தெரிஞ்சு அடிக்கிறான், தெரியல எனக்கு. அப்போ நான் சண்டைலாம் போக மாட்டேன், எனக்கு சண்டை பிடிக்காது. எனக்கு தேவையில்லாத ஒருத்தனை சண்டை போட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு எதை அடிச்சு நமக்கு எதோ ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் லைஃப் லாங் அதையே நம்ம எதோ ஆகிடும்ன்றதுனால அப்படியே விட்டுடுறேன். அப்போது தம்பியை அடிக்கும் போது நான் அடிக்காதன்னு தடுக்கிறோம் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரெண்டு தானே தடுக்காதுன்னு என்னை பிடிச்சி தள்ளி விட என் தம்பி அடிக்கணும் அடிக்கணும். அவன் விழுந்தவொடனே எனக்கு இதாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அவனை இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல, அடித்து ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். பண்ணோடனே நான் அப்படியே டென்ஷனில் அப்படியே உட்காந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி நீ நான் விழுந்துட்டான். அது என்ன ரத்தம் வந்ததா என்னன்னு நான் பார்க்கல. அது இப்படி ஒரு விஷயத்தில் நம்மளை தள்ளிட்டானே, சண்டை போட வச்சுட்டானே நான் யோசிச்சுருக்கேன். அப்புறம் அங்கே பிரின்சிபல் கூப்பிட்றாங்கன்னு உள்ளே போய் பார்த்தா தான் அவன் கண்ணிலேருந்து ரத்தம் வந்து கண்ணுக்கிட்ட கிழிஞ்சு ரத்தம் வந்து அது அப்படியே ஒரு இதாகிட்டு எனக்கு. ஐயோ என்னடா அது அப்படின்னு அவனை பார்க்கும்போது ஒரு இது, உங்கள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வா சதீஷ் நீ அப்படின்ட்டாங்க. ஓகே மேம், ஷூர் மேம். ஆனால் விஷயம் நான் என்கிட்ட அதை சொல்லாத, பேரண்ட்ஸை கூப்பிட்டு வா நான் பேசிக்கிறேன். மேம் அவன் வந்து அப்படின்னா இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் டே வந்து நான் வரேன். நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கேன். ஸ்கூலுக்கு வந்துட்டுருக்கும்போது என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், அவனுக்கு அந்த கண்ணில் உள்ள பெரிய கட்டு போட்டு என்ன மச்சான் அப்படின்னு நான் பாருங்க அப்படியே உடஞ்சி போயிட்டேன் நான். எனக்கு வந்து அது என்னடா அது அப்படின்னு அது அந்த இது இன்னும் ஜோசப் அவன் பேர் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் விசாரிக்கும் போது இறந்துட்டுருக்காப்புல. இப்போ குடிதான், நம்ம வேறு எதுவும் சொல்கிறதில்ல, குடிதான். அவன் வந்து என்ன மச்சான் அப்படின்னா பாருங்க. அது அப்போ தான் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு எப்படி இவன் வந்து இப்போ நேற்று அடித்தோம் இவ்வளோ இந்த அளவுக்கு இதாகி இவ்வளோ கண்ணு வீங்கியிருக்கு, இவ்வளோ பெரிய தையல் தான் போட்டிருக்காங்க. அது வந்து என்னென்னா லைஃப் லாங் அந்த தையல் இருக்குன்னு வைங்களேன், அது எவ்வளோ தப்பு சண்டை போடுறதுன்னு யோசிக்கிறேன் நான். நம்ம கோவப்பட்டு ஒரு விஷயம் பண்ணிடுறோம். நம்ம அது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் தான் நடந்த ஒரு விஷயம்னு வைங்களேன். ஆனால் அவன் என்ன மச்சானும் போது எனக்கு அப்படியே ஒரு அது ஒரு எந்த பிரச்சனையும் நான் இந்த மாதிரி விஷயம் தான் என்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிச்சின்னு சொல்லலாம். நமக்கு சண்டை போடக்கூடாது, அதனால் என்ன கிடைக்க போகுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதை புஷ் பண்ணி அவனை லாக் பண்ணி கூட நீ பேசியிருக்கலாம் அப்படின்னு கூட தோணும். அதை போயிட்டு ஒரு அடி அடித்து அவன் கண்ணை கிழிச்சு இதெல்லாம் நடக்கணுமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் வருத்தப்படுறேன். இதெல்லாம் சண்டை போடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் பேசால் சால்வ் பண்ணி ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு, யாருமே இல்லாமல் தனிமையில் ஒரு லாங் ட்ரைவ் போனது உண்டா? தனிமையில் வந்து போயிருக்கேன் சார். ரொம்ப லாங் ட்ரைவ்னால் ரொம்ப லாங்லாம் கிடையாது. நமக்கு என்னென்னா முடிஞ்சு நம்ம பீச்சுக்கு தான் போகணும். நம்ம நல்லாயிருக்கும் அது. எனக்கு எனக்கு தனிமையாக இருக்குது ரொம்ப பிடிக்கும். தனிமை விரும்பி தான் நான். ஓகே. டார்க்காக இவன் கருப்பாக ரொம்ப இருக்கானே விடுற மாதிரி இந்த கேலி கிண்டல்கள் இந்த நிறத்துக்காக வாங்கியிருக்கீங்களா? கிண்டல் பண்ணியிருக்காங்க? நோ சார், யாரும் அப்படிலாம் நம்ம டார்க் அப்படின்லாம் நம்ம கருப்பு வந்து யாருமே அப்படி என்ன சொன்னதில்லை. அப்படி சொல்கிறவங்கள நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் அவங்களுக்காக. ஏதாவது ஒரு பெரிய நடிகருடைய படத்துக்கு முதல் நாள் முதல் காட்சி போய் கத்திக்கிட்டு விசில் அடித்து பார்த்த அனுபவம் இருக்கா? ஓப்பனாக சொல்லணும் சார், நோ. நான் பண்ண மாட்டேன். ஃபேவரட் ஹீரோ இந்த மாதிரி யாருமே கிடையாது? ஃபேவரட் ஹீரோ இருக்காங்க, அவங்க வந்து படம் பண்ணுறதில்ல. எனக்கு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். அர்ஜுன் சார், ஓகே. அது என்னன்னா அவர் ஏதோ தனியாக இருக்கார் அந்த ஸ்டைலு, அது ஒரு ஏதோ தனியாக. எனக்கு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார், விஜய், இது கமல் சார், அவங்க அப்படியெல்லாம் பார்ப்பேன் ரசிப்பேன். பட் ஆனால் வந்து அர்ஜுன் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வே ஆஃப் ஸ்டைல் இருக்குல்ல, அது நல்லா பிடிக்கும் எனக்கு. அவர் பிடிக்கும். ஆனால் அவர் படம் வந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ எல்லாம் போய் பார்க்க மாட்டேன். எனக்கு நானும் உங்களை மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி எனக்கு அர்ஜுன் பிடிக்கும் அப்படின்னு நிறையவே சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா அவர் ஒரு விதமாக ஒரு ஸ்டைல் அவருக்கு வித்தியாசமாக இருக்கும். ஓகே. ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமில் சிக்கலில் மாட்டிக்கிட்டு ஹெல்ப் பண்ண ஆளே இல்லாமல் தவிச்சது உண்டா? சார், என்ன ப்ராப்ளம் இல்லை, சொல்கிறேன். சில விஷயங்கள் இருக்குது. ஓகே. லாஸ்ட்டு ஒன்று பப்ளிக்கில் ஒரு அநியாயத்தை தட்டி கேட்டு சண்டை போட்டது உண்டா? போட்டிருக்கேன் சார். சொல்லலாமா? சொல்லலாமான்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது எப்படி சொல்கிறதுன்னா, நானும் ஃப்ரெண்டும் இருந்தோம் அந்த டைமில். எப்படி சொல்கிறது இல்லை, அதான் சொல்கிறேன். ஒரு பார்க்கில் வந்து
ஒரு லவ்வர்ஸோட அந்த ஆக்டிவிட்டீஸ் அதுக்கு சண்டை போட்டிருக்கேன். தமிழ் சினிமாவில் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஒரு நல்ல உயரத்துக்கு வருவார் அப்படின்ட்டு. பட் நிறைய படங்கள் பண்ணுறீங்க, ரிலீஸ்க்கும் பெருசாக ஆகலை, என்ன காரணம்? கரெக்ட். இல்லை நான் பண்ண படம் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு சார். ம் ம் பண்ண படம் எல்லாமே ரிலீஸ். இது வரைக்கும் படம் ஸ்டாப் பண்ணது கிடையாது. எல்லா படமே. ஆனால் அந்த மாதிரி படம் மட்டும்தான் சூஸ் பண்ணி பண்ணுறது. எனக்கு எப்படின்னா அந்த கேரக்டர் பிடிச்சிருச்சுன்னா அது பண்ணிவிடுவேன். இப்போது அழகி வந்து நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஒரு கதையை என்கிட்ட கதைகளை சீன்ஸ் தான் சொல்லுவார். இந்த பையன் இதை பார்த்திபன் சாரோட இது நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணோம்பா அது பண்ணோம்பான்னு தான் சொல்லுவாரே தவிர கதையெல்லாம் நமக்கு தெரியாது. அது இவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட் பெயின்ஃபுல் சப்ஜெக்டை நம்ம பண்ணியிருக்கோன்னு ஒரு இது தெரியாது. பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சொல்ல வந்த கதைக்கு எனக்கு உட்காந்து சொன்னார். இதுதான்டா கதை டீட்டெயிலாக சொல்லிட்டாரு. என்கிட்ட சொல்லுவார். என்கிட்ட சொல்லிடுவார். அப்புறம் இது சொன்னார். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மச்சின்னு ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 9 ரூபாய் நோட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அது சொன்னார். இதுதான் கான்செப்ட்டு, உன்னோட இதுதான் மெயினாக வரணும். அப்புறம் பார்த்தா தெரியுது நம்மளை வச்சு தான் அந்த கதையே போகுது. இந்த பையன் தான் கதையே சொல்ல வரான். என் பையன் மூலம் தான் கதை வரும். அது ஒரு மெயினான ரூல். அது பெரிய பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்காரு. யாரையோ கேட்டிருக்காரு. கிடைக்கலன்னா தான் என் பையனை வச்சே பண்ணுறன்ற மாதிரி அவரோட இது என் பாய் இறக்குறன்ற மாதிரி அவர் இறக்கி அது பண்ணார். அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா பேர் கிடச்சிது. எனக்கு அந்த கேரக்டர் அவ்வளோ இயல்பாக நல்லா இருந்தது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை சுஹாசினி மேம் வந்து அது படத்தை பற்றி அவங்க விமர்சனம் பண்ணும்போது அந்த கேரக்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு அழகான ஒரு கேரக்டர் அது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு அழகான இளைஞன், ஒரு அதாவது இளைஞன்னா அந்த கேரக்டர் சொல்கிறேன், என்ன சொல்ல அந்த கேரக்டர் அந்த கேரக்டரோட பக்குவத்தை சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது யதார்த்தமாக இருந்தது. ஒரு பையன் அவன் மூலமாக வந்து அவ்வளோ பெரிய கதையை சொல்கிறதுன்றது நல்லா இருந்ததுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது எனக்கு இது அப்படியே நான் படம் பண்ணது அந்த மாதிரி. இல்லை உங்களோட பேசும்போது சில விஷயங்கள் நோட் பண்ண முடிஞ்சது. சினிமாவை தாண்டி சமூகத்துக்காக எதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த தாட் எப்படி வந்தது, எப்போ இருந்தது? சமூகத்தில் தானே சார் இருக்கும். நம்ம வீட்டை தாண்டினாலே அது அடுத்து வந்து அது உலகம் தானுங்களேன். வீடு ஒரு உலகம்னா வீடை தாண்டி ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகம் சுற்றி பார்க்கும்போது ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா நம்ம வந்து பர்ஃபெக்ட் கிடையாது. வி ஆர் ட்ரைங் டு பி அ பர்ஃபெக்ட். எல்லாருமே முயற்சி தான் பண்ணுறோம். நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறோம். அதில் தோத்துடுறாங்க, கெட்டது செய்கிறாங்க. எல்லாமே குழந்தையா இருந்து வருதுன்னு. ஒரு குழந்தை தான் அப்படியே இது வருது. அப்போ அந்த குழந்தைக்கு அப்போத்துலேருந்தே டீச் பண்ணி ஒரு விஷயம் கொண்டு வருவாங்கள்ல. இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போது வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கணுன்றத ஒரு அது இது. இப்போ வந்து டீ காஃபி, இப்போ எங்கள் வீட்டில் யாரும் டீ காஃபி குடிக்க மாட்டோம். பால் அது கூட இது பண்ண மாட்டோம். அது இல்லாமல் வந்து இப்போ எனக்கும் சரி எங்கள் அப்பாவுக்கும் சரி ஸ்மோக்கிங்கு, ட்ரிங்கிங்கு, அந்த ஒரு அடிக்ஷன்றது எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த மாதிரி நம்ம இருக்கிறோம். சரி ஓகே, என்ன நான் சரிப்படுத்திக்கிட்டேன். நான் என்ன சொல்கிறேன், அந்த சந்தோஷமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம். ஆனால் எது பண்ணுறதுக்கு முன்னாடியும் எந்த சந்தோஷமும் மற்றவங்கள பாதிக்காது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அனுபவிச்சிங்க, பிரச்சனையே கிடையாது. ஸ்மோக்கர் கூட என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இப்போ நான் அது இதில் என்னன்னா நான் பண்ண மாட்டேன். நீங்கள் கூட்டாளியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 13 சிகரெட் பிடிக்க வச்சுக்கிறேன். என்ன ஷூட்டிங்? ஆமாம், நான் இதை குறைச்சி இல்லாமல் இந்த சீனை இப்படி சிகரெட்டோட தான் இருக்கணுமா? நான் இல்லை அப்போ தான் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவர் டைரக்டர் இல்லை நாளைக்கு 13 சிகரெட் 13 அது எனக்கு அது மேலே கூட இருக்குமான்னு தெரியல. எனக்கு கேர் ஆகும். எனக்கு அது இப்போ எனக்கு அது அந்த சிகரெட் ஸ்மெல் பிடிக்காது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவரை அடிக்கணுமோ அது கேமராமேன் பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக சிகரெட் ஸ்மோக் பண்ணுவார். இது கூட அடிக்க தெரியாது அவங்களுக்கு சொல்லிட்டு இதை வச்சு அவர் ஒரு நாள் சிகரெட் அடிச்சிருது. எனக்கு சொல்லி கொடுக்குறா இப்படி அடிக்கணும் அப்படின்னு மூக்கில் புகை விடுறது அந்த மாதிரி அவர் கேட்பார். அவர் எப்படி விடுறாரு பாருங்க, அந்த மாதிரி நீங்கள் விடுங்க மூக்கில் புகை. அப்புறமா நம்மளும் ஒரு புகையாக போயிட்டு இருக்க வேண்டியதான் ஒரு நாளைக்கு என்று வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ சினிமாவுக்குள்ளே வந்ததுலாம் வந்து ஏதாவது தகப்பத்தை பார்த்துட்டாரு, அவர் மூலமாக வந்துட்டீங்க. இருந்தாலும் நிறைய பேர் வாய்ப்பு கேட்டலாம் ட்ரை பண்ணி நிறைய பேர் வருவாங்க. பட் இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து யார் வேணாலும் நடிக்கலாம். சோஷியல் மீடியாவில் ஒரு முகம் பாப்புலர் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்கள சினிமாக்குள்ளே கொண்டு வர்றது, ரீல்ஸு, டிக்டாக்கு அப்படின்னு பண்ணி நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நல்ல விஷயம். நீங்கள் நடிப்பு யார் வேணால் பண்ணலாம் பிரதர். நான் அதாவது இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் நடிக்கிறேன். குழந்தை வரைக்கும் நீங்கள் நடிப்பு இல்லாத ஒரு விஷயமே இல்லை. குழந்தை நடிக்கிற மாதிரினா நீங்கள் இப்போ நடிக்கவே முடியாது. குழந்தை மாதிரிலாம் அது அவங்க எப்படின்னா அதை எப்படி ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ செகண்டில் ஒரு கண்ணீர் உங்களால் வர வைக்க முடியாது. எந்த நடிகனாக தான் கூட நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணி அப்படி இது பண்ணி அப்புறம் வரணும். அவங்களுக்குலாம் அப்படி இல்லை. அது ஒன்று பண்ணிட்டுனா ஒரு செகண்டில் கண்ணீர் வந்துடும். அவங்கள மாதிரிலாம் ஒரு நடிகை நீங்கள் பார்க்க குழந்தை மாதிரிலாம் ஒரு நடிப்பை பார்க்கவும் முடியாது. நீங்கள் அதை நம்ம ஏன் சொல்ல வரேன்னா குழந்தையிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாம் நடிகை தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. இப்போ நடிப்பு துறைன்னு வரும்போது 4 பேர் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணோம். நம்மளை பார்த்தோன்னே அப்படியே சாய் சார் அப்படின்ற அந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் சினிஃபீல்டில் அந்த ஃப்ரேம் உள்ள நிற்கிறதுன்ற ஒரு ஹாப்பினஸ்ஸு யாரும் நடிக்கலாம். அது தப்பே கிடையாது. நான் என்ன சொல்ல, நீங்கள் நீங்கள் ஏதாவது வித்தியாசமாக பண்ண நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அது இப்போ ஏன் மூலமாக நடந்தாலும் இன்னொருத்த மூலமாக நடந்தாலும் நான் சந்தோஷம் தான் படுவேன்.
ஏன்னா நம்ம எடுக்காத ஒரு விஷயம் ஒருத்தர் ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு பார்க்காத ஒரு விஷயத்த நம்மகிட்ட பார்த்துருக்காங்க. இப்போ சில படங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அது நமக்கு தோணும், "நல்லா இருக்கே இந்த விஷயம் நல்லா இருக்கே" அப்படின்னு. இப்போ கடைசி விவசாயம்லாம் பார்க்கும்போது, நான் என்னன்னா ஒரு ப்ராப்ளத்த கிரியேட் பண்றது பிரச்சனை கிடையாது. நான் ஒரு ப்ராப்ளம் ஒரு இடத்துல நடந்ததுன்னு நான் சொல்றேன். அத நான் படமா நான் எடுக்கிறேன் அப்படின்னா, அதுக்கான கரெக்ட்டான சொல்யூஷன் நான் குடுக்கலன்னா, அந்த படத்த நான் எடுக்கவே கூடாது. நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு ஒரு டைரக்டரா, ஒரு ப்ராப்ளத்த நீங்க சொல்றீங்கன்னா, அதுக்கான சொல்யூஷன் நீங்க கரெக்ட்டா குடுக்கணும். அந்த சொல்யூஷன் எல்லாருக்கும் ஏத்துக்கூடிய விஷயமா இருக்கணும். பூசி முழுகிட்டு போறதுக்காக நீங்க படம் எடுக்காதீங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த ப்ராப்ளத்த எடுத்து ஃபேஸ் பண்ண முடிஞ்சுன்னா, அதுக்கான சொல்யூஷன் உங்க சைட்ல நீங்க யோசிச்சு எல்லா மக்களாலும் ஏத்துக்கிற மாரியான சொல்யூஷன் குடுக்குறதா இருந்தா, தாராளமா அந்த விஷயங்கள் பண்ணலாம். இல்லன்னா அத தொடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம நல்லது. அது ஒரு ம், ம், தப்பான ம். வழிகாட்டுதலுக்கு நம்ம தள்றதா இருக்கும் சமூகத்த. இப்ப அப்படிதான் ஒருத்தரையும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு ஒரு வகையில மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். சின்ன பசங்கன்னா கார்ட்டூன்ல மாட்டிப்பாங்க. பசங்கன்னா வந்து ஹீரோஸு ப மூவி அவங்க யாராவது கூடிக்கிட்டு அவங்க பேசுற விஷயங்கள சொல்றேன். பசங்கன்னா கார்ட்டூன பத்தி பேசுவாங்க. ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிப்பாங்க. இது பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல அப்படியே அடாப்ட் ஆயிட்டே இருக்கிற மாரி இருக்குல்ல. அப்போ எப்போ அவன் தன்ன பத்தி உணருவான், தன்னோட டேலண்ட்ட பத்தி உணருவான், அடுத்து நம்ம இந்த சமூகத்துக்கு என்னவா ஆகப் போறோம்னு உணர்வான்னு நமக்கு தெரியல. அந்த உணர்வுகள் இப்போ நான் வந்து இப்போ சின்ன வயசு அப்படியே வந்துட்டேன் நானு. வந்துட்டா கூட சரி என்னால ஏதாவது சமூகத்துக்கு பண்ண முடியுமான்னு நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் நான் சில விஷயங்கள் சொல்லி இது பண்ணிட்டு தான் இருப்பேன். அரசியல் எதுவும் வாய்ப்பு இருக்கா இல்ல சார் வர்றதுக்கு அதுல? அதெல்லாம் நான் இல்ல. அரசியல்லாம் நமக்கு என்னன்னா, அரசியல் எல்லாருக்குள்ளயும் இருக்கு சார். அது நீங்க என்னன்னா, தனி தனி மனிதன் ஒழுக்கணும் வந்தாலே நீங்க நீங்க வந்து சரியான ஒரு அரசியல்வாதி தான். அரசியல் அப்படின்றதுனா, நான் ஒரு அரசியலோட இயல்புப்படி நம்ம வாழ்ந்துட்டு போறது தான். அரசோட இயல்பு என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ம், ம். எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். என்ன மாரி எல்லாருமே வாழணும். நான் நல்லா இருக்கேன்னா, இப்ப நான் ஒரு 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 கம்பெனி வச்சிருக்கேன்னா, நான் நல்லா இருக்கேன். அதே மாரி என் கம்பெனில இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நான் நெனச்சுட்டா, அங்க அதுதான் அரசியல். அப்ப அவங்கள பொறுத்தவரைக்கும், அவங்க சிஎம் பத்தோ, பிஎம் பத்தி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வேண்டியது அவங்க முதலாளி தான் அவங்களுக்கு எல்லாமே. சிஎம், பிஎம் எல்லாமே. இப்போ அந்த முதலாளி என்ன நெனைக்கணும்னா, இது வந்து என்னோட புள்ளைங்க. நான் பார்த்துக்குவேன் அவங்கள அப்படின்னு. அப்போ நான் சொல்ற ஒரு விஷயங்கள் இருக்கு இல்லையா? ம், எல்லாத்தையுமே ம். நம்ம ஒரு முடிஞ்ச வரைக்கும் புரியுது. சிம்பிளா அவங்களுக்கு சொல்றேன் அவங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். அந்த மாரி நெனச்சுட்டா, இங்க எங்க பிரச்சனை வரும்னு சொல்லுங்க? எங்கேயுமே பிரச்சனை வராது. என்ன மாரி எல்லாமே நான் மாறிடும். இவங்களையும் நேசிச்சேன்னு வச்சுக்கங்களேன், இப்ப என்ன மாரி இவங்கள நேசிக்கிறேன், உன்ன மாரி அவங்கள நேசிக்கிறேன் அப்படின்னும்போது, சரி நம்ம எனக்கு பசிக்குது, நம்ம டைம் ஆகுது, நம்ம பசிக்குது, நான் போய் சாப்பிடணும் நான் போடுறேன். ஐயோ! அங்க ஒர்க்கர்ஸ்லாம் சாப்பிடாம இருப்பாங்களே, அப்ப நீ போயிட்டு அந்த சாப்பாடு அவங்களுக்கு குடுத்துரு அப்படின்னு சொல்ட்டேன்னா, இங்க இங்க பிரச்சனையே இல்லையே. அந்த ஒர்க்கர் கண்டிப்பா இவனுக்கு எதிர்த்துலாம் போராடவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையானத நீங்க பெருசாலாம் செய்ய தேவையில்ல. சிம்பிளா யோசிச்சாலே இது எல்லாத்துக்குமான தீர்வு வந்துரும் உங்களுக்கு. நிச்சயமா. நம்ம யோசிக்கிறது நம்ம ஏதாவது நம்மள பத்தி மட்டுமே யோசிக்கிற மாரியான விஷயங்களுக்குள்ள நம்ம போயிட்டோம். சமூகம் அப்படி மாறிடுச்சு. இல்ல ஆக்சுவலா அந்த பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சதீஷ் ஸ்டீஃபன் வந்து ஒரு நடிகர், அழகிய படத்துல நடிச்சவரு. அந்த ஒரு தாட் தான் எனக்கு இருந்தது. பட் உங்கள்ட்ட பேசின பிறகு சமூகத்தின் மீதான பார்வை இவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க இல்ல பேசின பிறகு தான் தெரிஞ்சுக்க முடியுது ஆக்சுவலி. இல்ல எனக்கு அதெல்லாம் நடந்துட்டா நல்லா இருக்குமேன்னு யோசிப்பேன். ம், ம், ம். இது ஒரு ஒரு மீடியா ஒண்ணு. நான் இது சொல்ல வேண்டாம். அந்த மீடியால ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேரிங்ஸ் குடுக்குறாங்களாம். அந்த மாரி அந்த பாஸ் வந்து ஷேர் குடுக்குறாரு. நீங்க அந்த ஒர்க்கர் வேற எங்கேயுமே மாட்டாங்க. எனக்கு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் இருக்குன்னும்போது, அத விட்டுட்டு இன்னொரு பெருசா கூட யோசிக்க மாட்டான். எப்பவுமே நிச்சயமா, நிச்சயமா. ரிஸ்க்ன்றது கண்டிப்பா. எடுக்கிறதுக்கு வந்து நெறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா, இங்க எனக்கு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம அடுத்து அவன் போறதுக்கு யோசிக்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். எல்லாரையும் இது பண்ணி நம்ம போணும். நம்ம என்ன யாரையும் ரிஜெக்ட் பண்ண தேவையில்ல. நான் உலகத்தில பொறுத்தவரைக்கும் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது. எல்லாருமே நமக்கு வந்து மனுஷன் தான். அவன் என்னமோ அவன் ஸ்டாண்ட்ஸ்ல அவன் இருக்கான். இப்ப அதான் சொல்லுவாங்கல்ல ஒரு இதுல, ஒரு இதுல கூட நம்ம இப்ப படத்தோட உங்க சைடுல இருக்கு. உங்க சைடுல கேமரா எங்க இருக்குன்னு சொன்னா, நீங்க என்ன சொல்வீங்க? உங்க ம். சைடுல லெஃப்ட்ல இருக்குன்னுவீங்க. என் சைடுல வந்து ரைட்ல இருக்குன்னுவேன். அந்த மாரி ஸ்டாண்ட்ஸ் மாறும். ஆனா வந்து இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஓ! அவர் சைடுல அவரு கரெக்ட்டா இருக்காரு அப்படின்னு யோசிக்கணும். உட்காந்து நம்ம பேசிக்கிட்டாலே பிரச்சனையே ஓஞ்சுது. எல்லாமே பிரச்சனை தீர்ந்துரும். இங்க என்ன நான் பேசுறதுக்கு யார் போய் பேசுறதுன்ற ஒரு பிரச்சனையில தான் இங்க நெறைய ப்ராப்ளம் அப்படியே ஹோல்ட் மூட்டை கட்டி ஆகிறது. ம், ம், பைண்ட் பண்ணி ம். வச்சுறாங்களே தவிர, சரி இது மாரி இருக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒரு பிரச்சனை நம்ம 2 பேரும் நல்லா ஜாலியா பேசிட்டு இருந்தோம். டக்குனு நமக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சுன்னா, நடுவுல இன்னொருத்தர் சமாதானப்படுத்த வராங்க பார்த்தீங்களா? அதுதான் தப்பு. அங்க தான் பிரச்சனையே வரும். அத அப்படியே சரிங்களா? விட்டுறணும். ஆ அவங்க நல்லவங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு நம்மளே தீர்த்துக்கலாமான்ற ஒரு பிரச்சனைய உட்காந்து வாங்க பேசுவோம் அப்டின்னா, அங்க ஒரு அது ஒரு இதுவா வரும். அது ஒருத்தர் இறங்கி போனா தப்பு இல்ல. ஏதாவது ஒரு விஷயம் யாராவது ஒருத்தர் இறங்கி போணும். இப்ப நீங்க பார்க்குறீங்க, ஒரு 2 நாளா நம்ம பேசிட்டு இருந்தோம். நம்ம பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, நான் யோசிக்கணும். சரி என்னடா இது வருவாருன்னு பார்த்தா வரல. பரவால்ல. நம்ம இறங்கி போறதுல தப்பு இல்ல.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி போயிட்டு நீங்கள் இறங்கி போய் பேசி இது மாதிரி சரி ஓகே அது இந்த மாதிரி நடந்தது நான் அப்படி நினச்சிட்டு உங்களை அப்படி சொல்லிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் சொல்லிட்டேன்னா விஷயம் முடிஞ்சுது. இல்லை நான் வந்து இல்லை இல்லை அவன் வர வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படி நான் இவன் வர வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அப்படியே இதாகிடும். அந்த ப்ராப்ளம் அப்படியே என்ன ஆகுனா நீங்கள் பிரிஞ்சுங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து பெருசாகிட்டே இருக்கும். அது ஒரு இதில் பிரச்சனை நான் சண்டை போட்டோம் ஆனால் எதுக்கு போட்டோன்னு தான் தெரில. ஆனால் சண்டை போட்டோம் ஆனால் பயங்கரமாக சண்டை போட்டோம் அப்படின்னு தான் இருக்கும்னே தவிர அதே மறந்துடும். பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம பேசிட்டா விஷயமே முடிஞ்சுது. ஆனால் அதை விட இன்னும் திக்பென்ஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி பேசிக்கிட்டாலே இங்கே பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். பாதி பிரச்சனை முடிஞ்சது அதாவது பேசணும் அவ்வளோதான். ரொம்ப நன்றி இவ்வளோ நன்றி, நேரம் நன்றி. பொறுமையாக எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு. ஓகே சார். சினிமாவிலும் சரி உங்களுடைய ப்ரொஃபஷனலாகவும் சரி அடுத்தடுத்த உயரங்கள் நீங்கள் போகணும் அப்படின்னு எங்கள் டீம் சார்பாக என்னோட சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி ரொம்ப நன்றி. தேங்க்யூ.